வைக்கிறேன். யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஓ, அவள் வருகிறாள். அப்படின்னா நமக்கு என்ன இருக்கிறது இங்கே? ஏதேனும் காந்தளி இருக்கிறதா இங்கு? எனக்கு தெரியும். முழுவதும் சர்க்கரை மிட்டாய். சின்ன பேர் பலகை பாத்தீங்களா? மருத்துவமனையிலே சர்க்கரை மிட்டாய் வேண்டாம். இதை உங்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டியிருக்கிறது. அனைத்தையும் அதை மீண்டும் கொடுத்துவிட்டு நான் அவற்றை மீண்டும் பார்க்க கூடாது. மிட்டாய் இல்லைன்னு எப்படி இருக்கிறது? ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன். வாவ், எவ்வளவு ருசி! இன்னும் வேணும்? ஓய், இல்ல, முடிஞ்சிடுச்சே. நல்ல யோசனை. இப்போ நேனே நண்பர்களுக்கு மெசேஜ் பண்றேன்பா. அவங்களால் உதவ முடியும். ஓ, ஒரு செய்தி. இது காண்டியிடம் இருந்து வந்தது. என்ன, ஷீலா காண்டி இல்லாமல் இருக்கிறாளா? நாம் அவளுக்கு உதவ வேண்டும். நான் ஒரு பின்னணி பை எடுத்து எல்லா இனிப்புகளையும் எடுத்துச் செல்கிறேன். சாலையை நெருங்க நேரம் வந்துவிட்டது. ஜாக், இதோ மருத்துவமனை. ஏய், இங்கே நிறுத்து. நீ அந்த அடையாளம் பாக்குறியா? எந்த கண்டியுமே இல்ல. அட சரி. ஓ, எனி ஆட்கள். அப்பா, ஓ, ஒரு நோயாளி. வணக்கம், உங்கள் குழந்தை எப்படி இருக்கிறான்? ஓ, நிச்சயமாக உள்ள வாங்க. ஒரு யோசனை. முதலில் எனது தோற்றத்தை மாற்றிடுவேன். இது எனக்கு பொருத்தமாக இருக்கிறதா? இப்போது எல்லா மிட்டாய்களையும் எனது பைக் பேக்ல வைக்கிறேன். இப்போது நான் முடித்துவிட்டேன். நான் விரைவில் ஒரு அம்மா ஆகப் போகிறேன் என்று நினைக்கிறேன். ஹலோ, நான் உள்ளே வருகிறேன். அவர்கள் வருகிறார்கள். ஒலி கேளுங்கள். நான் உள்ள வந்துட்டேன். என்ன 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 ஆச்சரியமான பெண். சுசி, அது நீதான். நான் உன்னை அறிவதில்லை. ஹாய், உன் வயிறு எப்படி இருக்குது? அது ஒரு பேக் பேக்கா? அதுல என்ன இருக்குது? ஹலோ, இல்ல, உணவு இல்ல. அதை எனக்கு கொடு. சரி, இது ஃபந்து. இப்போதே நீ புறப்படலாம். அடுத்தவராக யார்? ஏண்டா, என்ன நடந்தது? நாம அவளை இழக்கிறோம். அறுவை சிகிச்சை அறைக்கு போக வேண்டும். ஏய், பரிதாபமான குழந்தை. அவள் உண்மையிலேயே அசுபியாக இருக்கிறாள். ஓ, சீக்கிரம் செய்யுங்கள். ஏன் காத்திருக்கிறீர்கள்? போங்க. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? எனக்கு உண்மையாகவே மன்னிக்கவும். ஓ, என்ன அமைதியாக இருக்க என்றார். ஹலோ, அங்கே என்ன ஒரு வேஷம்? என்ன விஷயம்? 4 இனிப்புகள். ஏதெத்தனையோ விஷயங்கள். வாருங்கள், மார்லி தலைமுறைகள் நல்லவை. மிட்டாய் இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு யோசனை. இத உடைக்க நேரமா? Or Aristo's court. There's the card when it's cravey. Hey, Pep. நான் தயாராக இருக்கிறேன். குடாஸ். உங்களுக்கும் கூட்டாளிக்கும் நன்றி. கூலா காத்தும். இறுதியாக நற்கண்கள். இது எனக்கு நேரம். ஓ, ஓ, நீ சின்னை காணல. இது இல்லை. ட்ரூ. அதான் அதுவே சரி. குடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. கொடு. ஆரி, ஹே, நான் தான். என்னை படித்துக் கொள்ளவில்லையா? இது லூசி. வணக்கம் நண்பரே. உன்னிடம் என்ன இருக்கிறது? என் செய்கையை நான் நேசிக்கிறேன். பீர். ஆம், எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் ஒரு என்ன என்ன செய்கிறாய்? தயவு செய்து இப்போதே தயவு செய்து அதை பிடிச்சுக்கொள். ஓட வேண்டிய நேரம். நீங்கள் எங்க போகிறீர்கள்? உடனே வெட்டிவிடு. நான் அவளை பார்க்க வேண்டும். ஓ, என் தலை எப்படி வலிக்கிறது. உங்களிடம் தலைவலிக்கு ஏதாவது இருக்கிறதா? ஹாஹா, இதோ இங்கே இருக்கிறது. நமக்கு வர வேண்டும் உடனடியான ஒன்றை உருவாக்குவதற்கு. சரி, இந்த கேண்டி உதவும். இதோ, தயவு செய்து. இது புதிய மருந்து. எடுத்துக்கொள்ளவும். அவள் கவனிக்க கூடாதுன்னு நம்புறேன். ருசி அருமை. அப்படி இருக்க கூடாது. நீங்கள் மருத்துவர் அல்ல. Ops. அமர ப்ளே லைன் வச்சிருக்கியா? ஹாய், நிச்சயமா நாம் வெற்றி பெறுவோம். ஓ, என்ன
ஏ ஏ அப்படியே இருங்கள். அவளை எங்கே கொண்டு போகிறீர்கள்? ஓ, நீங்கள் பார்க்கவில்லைமா? அவள் நடக்க முடியவில்லை. ஓ, நான் மன்னிக்கவும். கண்டிப்பாக போங்கள். பாவம் பொண்ணு. ஒரு நிமிடம். இது என்ன? இது காந்தளியின் பாதை. அப்படியே இருங்கள். எனக்கு தெரியும். இங்கிருந்து வெளியேறுங்கள். என்ன ஆச்சு? உன்னை கல்வியை வேண்டாம். பைத்தியம். மதிய வணக்கம் மடம். அது பின்னென்ன? அந்த பூச்செடியை அவர் கைகளை முத்தமிட அனுமதியுங்கள். நீங்க அழைப்பையோடு இருக்கிறீங்க. உங்க பார்த்துக்கிட்டே இருக்க விரும்புகிறேன். நான் அதிசயமாக இருக்கிறேன். அதை நான் பண்ண முடியாது. தற்போது நான் ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மதிய வணக்கம் அம்மணிகளே. நீங்கள் இனிமையான அம்மாள். வாசி, நான் என்ன? மார்மாலிடர்ஸ். அவற்றை இப்போதே சாப்பிடுவேன். அவங்களை பாருங்கள், மிக சுவையாக இருக்கிறது. குத்திகள். புத்திசாலித்தனம். பொருகலைஞர். நான் கிடில் செய்யும் கைக்களையை எடுத்து இனிப்பை உள்ள நிரப்புவேன். சரி, இப்போ முறிவுக்கு ஒரு கட்டம். என் கைச்சிகையிலே என் கையை மறைப்பேன். இதை சேர்க்கவும். வாங்க போகலாம். ஓ இல்லை, எனது கை எலும்பு உடைந்து விட்டது. ஓ, இது எவ்வளவு பயங்கரமானது. அதே சமயம் இது உண்மையில் உடைந்து விட்டதா? ஓ, நான் மன்னிக்கவும். நான் அதை நோக்கவில்லை. நிச்சயம் உள்ளங்களே. ஓ, மிகுந்த வலி நேர்ந்திருக்கிறது. சூசி, உன் கை முறிந்து போனது. நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பாருங்கள். ஓ, நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள்? ஒரு நிமிஷம். என்ன, இது நிஜமல்லையா? கண்டி, அதிசயமானது. எவ்வளவு குளிர். என் மேல் மனித கை ஒன்றிருக்கிறது. ஓ, நாங்கள் அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் எப்படி என்ன வரைவீர்கள்? முதல் சுற்றில் இந்த பர்கரை சிறப்பாக வரைவது இதை பெறுவார். இதை பாருங்கள், எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. அதே போல நான் உங்களுக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். முதல் சுற்றில் நீங்கள் கண்களை மூடி வரைந்து முடிக்க வேண்டும். எனவே உடனே உங்கள் மூடிகளை அணியுங்கள். மூடிக்கொள்ளாதீர்கள். இல்லையெனில் உங்களை தகுதி நீக்கம் செய்கிறேன். இப்போது நீங்கள் தொடங்கலாம். அப்படியா? நாம் அவசரப்பட வேண்டும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா? ஓ, நாம் விரைவாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஃபெல்ட் டிப்பேனை கண்டுபிடித்து விட்டேன். என் வரைபடம் சரியான நிறங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கண்களை மூடியபடி அதை தீர்மானிப்பது முற்றிலும் சாத்தியமற்றது. ஓ, எனக்கு இது நல்லதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. சரி. ஓ, மார்க்கர் எங்கே? ஓ, அது இருக்கிறது. ஹே, எனக்கு மார்க்கர் கொடு. அது எனக்கு தான். நான் அதில் வரைந்து விடுவேன். என்ன ஒரு கனவு. ஓ, என் வரைபடத்துடன் நீ என்ன செய்தாய் பாரு. இதற்காக நான் உன்னிடம் பழி வாங்க வேண்டும். ஓ, இது வலிக்கிறது. சரி, போதும் சண்டை. இப்போது வரைப்பதற்கான நேரம். நான் பசி கூட வைத்து விட்டேன். ஆகவே பர்கர் எனக்கே கிடைக்க வேண்டும். அடடே, என் கண்களை மூடிக்கொண்டு சரியான நேரத்தை எடுத்தேனா என்று எப்படி சொல்வது? சரி, இதை செய்வேன். நான் நிச்சயமாக இருக்கிறேன். இல்லை, இது உண்மையில் மிகவும் கடினம். நம்பிக்கையோட இருக்கலாம் என நினைக்கிறேன். ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி. ஓ, எனக்கு தவறாகவே இருந்தது. மற்ற பெண்களுக்கு மிகவும் அழகான வரைபடங்கள் உள்ளன. எனவே நான் ஒரு பர்கரை பெற மாட்டேன். ஆனால் சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. கேட் எனது வரைபடத்தை கடன் வாங்கினால் அவள் மனதில் கொள்ள மாட்டாள் என்று நினைக்கிறேன். அவளுக்கு என்னுடையதை கொடுக்கிறேன். ஓ, ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. நான் இந்த பர்கரை எனக்கே சாப்பிட்டு விட்டேன். கேட், நீ முயற்சியே செய்யல. நீ தேர்ந்தெடுத்த நேரம் எவ்வளவு மோசமா இருக்குது பாரு. என்ன? ஓ, கேனி ஏமாற்றி இருக்கிறார். சூசி, உன் வரைபடம் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் ஏன் அதை இவ்வளவு கெடுத்து விட்டாய்?
அப்படினால் என்னுடையது எப்படி? ஆனால் பொய் சொல்லாதே, நீ அதை என்னிடமிருந்து திருடினாய். பிராவோ காண்டி, இந்த பர்கரை நீ சாப்பிட தகுதியானவள். வாழ்த்துக்கள், இது உங்களுடையது. அண்ணா, பர்கர் எங்கே? ஏன் இது இன்னும் வரவில்லை? ஓ ஓ, அது வந்து விட்டது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். நான் முடித்து விட்டேன். இந்த முறை நாம் என்ன வரைய போகிறோம்? இங்க ஒரு பெட்டி, உங்களோட புதிய பரிசு. ஏன் நமக்கு ஒரு பெட்டி தேவை? உங்களுக்கு பெட்டி தேவையில்லை, அதன் உள்ளடக்கம் தான் தேவை. வாவ், எத்தனை நாணயங்கள்! Das är Arberashastas. Jag tränning är de ästa salgor tella moria så det var sjuårig der pencil al krona. எவ்வளவு குளிர்! ஏன் உனக்கு என்ன ஆனது? ஏதாவது தவறாக இருக்கிறதா? ஓ, நான் ஏதோ கனவு கண்டேன். நமது பரிசு ஒரு பொக்கிஷம் என்றால், அப்படியென்றால் அதற்கேற்ப தேட வேண்டும். நீங்கள் அங்கு என்ன மாதிரியான வேடமாடல் செய்கிறீர்கள்? ஒரு சிறிய குழந்தை போல? வாவ், சூசி ஏற்கனவே நாணயங்களுடன் ஒரு அழகான பெட்டியை வரைந்து விட்டார். நாங்கள் எப்படியாவது அவரை நிறுத்த வேண்டும். ஒரு மீன் பிடிக்கும் வலை இதற்கு உதவும். என்ன செய்கிறாய்? நான் விழப்போகிறேன். உனக்கு சரியான பாடம் கிடைத்தது. பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும். கெண்டி அங்கே என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அபத்தம். ஆனால் எச்சரிக்கையாக அவளும் வெளியே இருக்க வேண்டும். இந்த முறை நான் என் கையால் செய்வேன். தயார். இப்போது நான் வரைதளத்தை தொடங்கலாம். யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி ஆக போகிறேன். மொத்தத்தில் இந்த சுற்றின் வெற்றியாளர் யார் என்பது ஏற்கனவே தெளிவாக உள்ளது. நான் அதை பெற்றுவிட்டேன். ஹாஹா. அப்படியா? நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். பெண்களே, நேரம் முடிந்தது. இந்த பாறை யாருக்கு கிடைக்கிறது என்று முடிவு செய்வோம். ஒரு நாணயம் எனக்கு சொந்தம் என்று நான் பந்தயம் வைக்கிறேன். நீ அதாவது பண்ண முடியாது. முழு பொக்கிஷமும் உன்னுடையதாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன ஓவியம் வரைந்தேன். கென்னி, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். தொப்பியை எடுத்து விடு. ஏய், நீ மிகவும் மோசமாக விளையாடுகிறாய். அப்படி செய்ய முடியாது. என் வரைபடம் எங்க இருக்கிறது? ஜெயந்தி திருப்தி பண்ணிருப்பாங்க. கேட் நீ டோஸ் பண்ணார். ஆனா ஏன் இது முடிக்கப்படல? இல்லை. மற்றும் கேட். வாவ், அது வேற ஒரு விஷயம். கேட் ஒரு சிறந்த வரைபடம் பெற்றார். அப்படியெனில் கண்ணியமான சிறிய கடற்கொள்ளையனை பொக்கிஷம் உன்னிடம் செல்கிறது. அற்புதம். ஒரே, நான் இதை பெறப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த நாணயங்களில் அனைத்தையும் வைத்திருப்பது நான் தான். அருமை. இப்போது நான் இதை எப்படியாவது செய்ய முடியும். ஆமாம், அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஒரு முறை நாணயம் பற்களால் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். எனவே அதை செய்ய வேண்டும். விசித்திரமாக உள்ளது. அவை மிகவும் மிருதுவாக உள்ளன. ஓ இல்லை, இவை சாக்லேட் நாணயங்கள். இது ஒரு பொக்கிஷம் அல்ல. அதுதான், சாம்பல் நிறம் நல்லதற்கு வழிவகுக்காது. பெண்களே, இந்த முறை உங்கள் ஒருவருக்கு பெரிய கிண்டர் சர்ப்ரைஸ் கிடைக்கும். Until I raise the Rewala in near string shigai. வா, என்ன காத்திருக்கிறாய்? இந்த சுற்றில் நீங்கள் கிரேயான்களால் வரைவீர்கள். வாவ்! நான் வண்ணக்கிரியன்களால் வரைந்தால் பென்சில்களை விட நன்றாக வரைய முடியும். அதனால் அதை செய்யலாம். இந்த முறை நான் வெல்லும் வாய்ப்பு அதிகம். அது என்ன வாசனை? ஆம், வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறைந்து விட்டன. சூசி, நீ ஏற்கனவே ஒரு சிறந்த வரைபடம் வரைந்து விட்டாய். ஆனால் அவளை வரைவதிலிருந்து கவனத்தை மாற்ற எப்படி என்று எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். போதும், தயவு செய்து. இன்று நான் காதுக்கு போக்கிக் கொண்டு வந்தது நல்லது. ஹூ? ஓ இல்லை, நீ முயற்சிக்க வேண்டாம். இப்போது நான் உன்னை கேட்கவே மாட்டேன். மனிதா, சரி. அப்போ நான் பலகைகளை இன்னும் சத்தமாக கீறுவேன்.
ஓ, எவ்வளவு வலி! என் ஏழை சிறிய விரல், உதவுங்கள். நமக்கு அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் எங்கே? விசித்திரம். சரி, யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதே நல்லது. பெண்களே, ஆனால் உங்கள் நேரம் முடிந்து விட்டது. ஏன்? மற்றவர்கள் எங்கே? சூசி, நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல போகிறாய். நல்லா இருக்குது. நான் வரைதல் முடித்து விட்டேன். சிறந்த வேலை, நன்றாக செய்தீர்கள். அருமை. சரி, கிண்டர் உங்களுக்கு செல்கிறது. கூல். இந்த முட்டையை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். மேலும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவும். அற்புதம். பார்க்கலாம். சுவையான சாக்லேட்ஸ். நான் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அதுக்குள்ள ஒரு பாப்பெட் இருக்குது. இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்குது. நான் விளையாடி இந்த சாக்லேட்டை அனுபவிப்பேன். ஓ, நான் தான் வெற்றியாளர். ஆம். வணக்கம் அனைவருக்கும். டைம் உங்களுடன் இருக்கிறார். நண்பர்களே, இந்த முறை மீண்டும் ஒரு அழகான பரிசு உங்களை காத்திருக்கிறது. அடிப்படையில் இது மிகவும் அழகான காஸ்மெட்டிக் பை. எனக்கு இது ஏன் தேவை? என்ன ஒரு பயங்கரமான வேலை! நீ ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உங்கள் வரைதல் நேரம் தொடங்கிவிட்டது. சீக்கிரம் நண்பா. அரே, கூல். ஒரு புதிய அழகு பெட்டியை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். ஏற்கிறேன். குளு. ஆனால் சூசி என்னை விட வேகமாக வரைகிறாள். நாம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். உதாரணமாக, ஏன் கையால் வரைதல் செய்ய வேண்டும்? இதற்காக சாக் துண்டுகளை பயன்படுத்தலாம். என்ன சரி, அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரியானது. எனவே எனது மேக்கப்பை இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. நீங்கள் மற்றொரு காகிதத்தின் வழியாக வரைபடத்தை தடவினால் அது உண்மையில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதை செய்யலாம். ஆமாம். என்னிடமும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. முதலில் எனக்கு ஒரு கெட்டில் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். பின்னர் அதில் கொஞ்சம் சாக் ஊற்றுவேன். சரி, இதோ என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். சூப்பர். சரி, இதையெல்லாம் கலக்க வேண்டும். சரி, டாடா, நான் வீட்டில் தயாரித்த வண்ணத்தை பெற்றேன். இதன் உதவியால் நான் என் வேலைகளை இன்னும் வேகமாக நிரப்புவேன். அருமை. அது மிகவும் நன்றாக வந்தது. ஏய், அவள் ஜெயிக்க முடியாது. அது என்ன? நான் என்ன செய்தேன்? இப்போது எனக்கு மிக்கப்பை கிடைக்காது. அது அந்த முட்டாள் இரும்பு காரணமாக. அவசரம். எனவே பரிசு இப்போது நிச்சயமாக எனது. ஓ, உன்னை பார்த்து என்ன செய்தேன்? நீ என்னை கவனத்தை கலைத்து விட்டாய். இப்போது நான் வரைபடத்தின் மீது தண்ணீர் சிந்திவிட்டேன். என்ன ஒரு மோசமானது! கைஸ், உங்கள் நேரம் புரிஞ்சு விட்டு உங்களோட ஃப்ரீஸ் யார் பெறுவார்கள் என்பதை முடிவு செய்யும் நேரம். ஓ, நண்பா, கென்னி, கண்டிப்பாக நீ இல்லை. எப்படி வரைதல் முழுவதையும் எரித்து விட்டாய்? என்னை மீது கத்தாதீர்கள். அது என்ன மாதிரியான ஈரமான புள்ளி? ஓ, என் கடவுளே, இல்ல, அதுவும் நல்லதல்ல. குப்பையில் போடு. டாம், நீ என்ன வரைந்தாய்? ஓ, அங்கார். வாவ், அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன இந்த மேக்கப்பையை என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி பயன்படுத்துவது என கூட தெரியாது. ஓ, எனக்கு இது தேவையில்லை. கேள், டைம், நீ என்னையும் சூசியையும் மேக்கப் செய்ய முடியுமா? சரி, ஏன் நீ பயிற்சி செய்யக்கூடாது? ஆனால் இது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. பெண்களே, சில நிமிடங்களில் நீங்கள் உங்களை அடையாளம் காண்பீர்கள். தயார்? ஓ, உண்மையில் கிட்டத்தட்ட தயார். சரியானது. எங்கிடம் இருக்கு. முடிவு மதிப்பீடு 12 வந்து விட்டது. பெண்களே, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த புதிய மேக்கப்பில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். என்ன? எப்படி நீங்க இப்படி செய்ய முடியும்? நீங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டீங்க.
ஓ கவலைப்படாதே, என் கருத்தில் இது மிகவும் நகைச்சுவையாக வந்துள்ளது. ஆமாம், நீ சிரிக்கிறாய்.